ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தனா தமிழ் குக்கிங். நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு ஒரு சாப்பாடு தான் செய்ய வரேன். என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா பிரிஞ்சி சாதம். அது செஞ்செல்லாம் வாங்க பார்க்கலாம், எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சூப்பராகவும் வாய்க்கு ருசியாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் செஞ்சுருவோம். இது எங்கே இப்போ சாப்பிட்டு வந்து இப்போ நான் செய்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் அந்த வீட்டில் இது அந்த சாப்பாடு கொடுத்தாங்க. அதை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தேன் எங்கள் மருமகள்கிட்ட, அந்த சாப்பாடு சூப்பராக இருந்துச்சுப்பா, எப்படி செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு. சரி நம்ம செஞ்சுருவோம் வாங்க, அதை நல்லா நான் பார்த்துட்டு வந்துட்டேன். சரி அதே மாதிரி நம்ம கல்யாண கருப்புல செய்கிறது மாதிரியே இன்றைக்கி செஞ்சிடலாம். அந்த சமையல்கார்ட்ட போய் சமைச்சிக்கிட்டு இருந்தாங்க, அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன் இது எப்படிங்க செஞ்சீங்க அப்படின்னு. அவங்க எல்லாமே எனக்கு சொல்லி கொடுத்தாங்க. அதே மாதிரி செஞ்சுருவோம் வாங்க. அதுக்கு இப்போ அடுப்பு பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சு இதுக்கு நெய் தான் கொஞ்சம் நிறையா போட்டுக்க சொன்னாங்க. அவங்க நான் செய்கிற அளவு வந்து ஒரு 1/2 கிலோ அரிசி தான் செய்கிறேன். அந்த 1/2 கிலோ அரிசிக்கு சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி செஞ்சுக்கலாம். எவ்வளோதுமா செய்வீங்கன்னு கேட்டாங்க. ஒரு 1/2 கிலோ அரிசி செய்வேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு தகுந்தது எல்லாம் சொல்லியிருக்காங்க, அதே மாதிரி செஞ்சுக்கலாம். ஒரு குட்டி ஸ்பூனு தான், அதில் ஒரு 3 ஸ்பூனு 4 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். அவங்க சொன்னது மாதிரியே நம்ம கரெக்டாக செஞ்சு பார்த்துக்குவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருந்துச்சு. அது அந்த 4 நாளாகவே எனக்கு அதே ஒரு நினைப்பு அது செய்யணும்னு. இப்போ இந்த மாதிரி நான் செஞ்சுட்டேன், அதே பார்த்து நீங்களும் செஞ்சுக்கலாம். இந்த நெய் போட்டு நல்லா சூடாகிட்டு இருக்குதா, இந்த இலையில ஒரு 3 இலை வச்சுருக்கேன். நான் 1/2 கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன். நான் 3 இலை எடுத்துருக்கிறேன். கொஞ்சோண்டு சோப்பு நுணுக்கி வச்சுருக்கேன். அம்மியில் வச்சு ஒரு ஓட்டு ஓட்டி வச்சுருக்கேன். 3 ஸ்டார் எடுத்து வச்சுருக்கேன். இதே இப்போ நம்ம இதில் போட்டுக்குவோம். இந்த சாப்பாடு வந்து ருசி கொடுக்குறதே இது 3 தான் அப்படின்னு சொன்னாங்க. இதை குறைச்சிடாமல் போட்டுக்குங்க. ஒரு 4 பச்சை மிளகா வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். நல்லா வெங்காயம் வந்து நல்லா பெரிய பெரிய வெங்காயம் வச்சு 2 வெங்காயம் நல்லா நைஸாக இருந்துச்சுன்னா அதையும் போட்டுக்கணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் இருக்கும், அதை சேர்த்துக்குவோம். இதில் இப்போ அதையும் நல்லா பச்சை வாடை போட போட்டு நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் தக்காளி எல்லாமே. இப்போ இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி போட்டுருக்கேன். போட்ட தக்காளி நல்லா வதங்கிட்டுது. இப்போ வந்து கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன் வச்சுருக்கேன். மிளகாத்தூள் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூனு. அதே மாதிரி இது மல்லித்தூள் எல்லாமே தனித்தனியாக எடுத்து நான் தனித்தனியாகவே எடுத்துக்கிட்டேன். மல்லித்தூள் 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் தேவையான அளவு. இதை இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிடுவேன். இது கொஞ்சமாக ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்குவோம். ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை. ஒரு கைப்பிடி அளவு மல்லித்தலை, ஒரு கைப்பிடி அளவு புதினா தலை. இதெல்லாம் ரொம்ப முக்கியம், நிறையவே போட்டுக்கலாம். ஒரே ஒரு சின்ன கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி நீட்டமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதில் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். இப்போ காலிஃப்ளவர் 1 எடுத்து ஒரு சின்ன பூவாக எடுத்து அதுலேயும் பாதி தான் கட் பண்ணி வெந்நீரில் போட்டு மஞ்சள் தூள்லாம் போட்டு வெந்நீரில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இதையும் நல்லா ஒரு பரட்டி விட்டுடலாம். இதுக்கு தேவையான சாப்பாட்டுக்கு தேவையான உப்பை போட்டு விட்டுடலாம். முன்னாடியே நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு. இப்போ இதுக்கு தேவையான உப்பை போட்டு விட்டுடலாம். பத்தலைனா நம்ம இப்போ மூட போகிறது இல்லை, அதனால் பத்தலைனா நம்ம அப்புறமா ஆயில் ஊற்றி பார்த்துட்டு போட்டுக்கலாம். இது வந்து நம்ம பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்கேன், பாஸ்மதி அரிசி எல்லாம் கிடையாது, பிரியாணி அரிசி தான் எடுத்துருக்கிறேன். இதை இப்போ நான் வந்து 1/2 கிலோ எடுத்து ஒரு 1/2 மணி நேரமாக ஊற வச்சு வடிகட்டிட்டு சுத்தமாக வடிகட்டிட்டு வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம சேர்த்துக்குவோம். இது பாஸ்மதி ரைஸ்லையும் நீங்கள் செய்யலாம், இன்னொரு அரிசினா இதுலேயும் செய்யலாம், ஜீரக சம்பாவிலையும் செய்யலாம். அவங்க இந்த அரிசியில் தான் இப்போ என்ன செய்ய சொன்னாங்க, அதனால் நான் செய்கிறேன். பிரியாணி அரிசியாக சும்மா வாங்கிக்கோங்கன்னாங்க, அந்த அரிசி தான் வாங்கியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ எல்லாம் போட்டு நல்லா கிளறி கொடுத்தாச்சு. இப்போ நான் தண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன், அந்த தண்ணியை ஊற்றிடலாம். தண்ணி எப்படி எடுத்து வச்சுருக்கேன்னா, நம்ம 2 டம்ளர் அரிசினா அளந்து பார்த்தா அந்த 1/2 கிலோவை 2 டம்ளர் இருந்துச்சு, கும்பமாக 2 டம்ளர் இருந்துச்சு. அதுக்கு வந்து நான் இப்போ ஒரு 4.5 டம்ளர் தண்ணி தான் வச்சுருக்கேன். 4.5 டம்ளர் தண்ணினா அதில் ஒரு தேங்காய் மூடியை எடுத்து உடைச்சி அந்த பால் எடுத்து பாதி மூடி எடுத்து அதுலேயும் பால் எடுத்து அதையும் சேர்த்து 4.5 டம்ளர், அந்த தேங்காய் பாலையும் சேர்த்து 4.5 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்து இப்போ நல்லா கிளறி கொடுத்து ஒரு கொதி வரட்டும். குக்கர் மூடி போட்டு மூடாமல் இதுக்கு கரெக்டான ஒரு மூடியை போட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடிடலாம். இது மேலே இப்போ நம்ம எல்லாம் மூட போகும்போது
ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். இந்த சாப்பாடு நம்மளும் செஞ்சுருப்போம், இருந்தாலும் நம்ம சமையல்காரவங்க செய்கிற மாதிரி செய்யணும்னா அவங்கள கேட்டுக்கிட்டு செஞ்சால் நல்லா இருக்குன்னு தான், உங்களுக்கும் யூஸ் ஆகும்னு இப்போ கேட்டுக்கிட்டு நான் செய்கிறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு பிளேட்டை போட்டு மூடிப்போம். அரிசியெல்லாம் போட்டதெல்லாம் அரிசியும் தனிமாக நல்லா பெசட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாருங்கள். நம்ம இது ப்ரெட்டு எடுத்து நான் பொரித்து வச்சுருக்கேன். ஒரு 4 ப்ரெட் எடுத்து கட் பண்ணி பொரித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ப்ரெட்டை இதில் போட்டுவிட்டு நம்ம மூடி வச்சிடலாம். குக்கர் மூடியை போட்டு வேணாலும் நீங்கள் மூடி விட்டு 2 விசில் விட்டு செத்த நேரம் சிம்மில் வச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா இதில் இப்போ இந்த அளவான பிளேட்டை போட்டு மூடிட்டு கீழே தோசைக்கல்ல வச்சு தம்மில் போடுறதுனாலும் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ப்ரெட்டை நம்ம போட்டு விட்டுருவோம். இதை போட்டு இப்போ நம்ம கிண்டெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ நம்ம மூடிடலாம். இப்போ தம்மில் போடல, நம்ம மூடி தான் வைக்க போகிறேன். 4 ஆகிட்டு இன்றைக்கி எங்கள் வீட்டில் தம்மில் போடுவோம் தான் பார்த்தா 4 ஆகிட்டு, அதனால் நான் மூடிட்டேன். இந்த மாதிரி அரிசி தண்ணிமா வந்ததுக்கு பிற்பாடு இந்த மாதிரி அளவான பிளேட்டை போட்டு மூடிட்டு கீழே தோசைக்கல்ல வச்சு சிம்மில் வச்சு மேலே வெயிட் வச்சுட்டிங்கன்னா, பிளேட்டு மேலே வெயிட் வச்சுட்டிங்கன்னா தம் சாதம் ஆகிடும். சூப்பராக இருக்கும். நான் இப்போ நேரம் இல்லாதனால மூடிட்டேன். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். 2 விசில் விட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு எடுத்துருக்கானா. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பிரியாணி. இந்த ப்ரெட்டு தாங்க அதுக்கு ருசி கொடுக்குறதே இந்த ப்ரெட்டு தானா. இதை இப்போ நம்ம வேறு பாத்திரத்தில் மாற்றி நல்லா கிளறி கொடுத்துக்குவோம். இப்போ வேறு பாத்திரத்தில் மாற்றிக்குவோம் நம்ம. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணி சூப்பராகவே இருந்துச்சு. சாப்பிட்டே முடிச்சாச்சு. உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் பண்ணுறேன். நான் எப்படி எங்கள் தேவகாரங்களில் சாப்பிட்டுருந்தேன்னா அதே டேஸ்ட்டு அதே ருசி தான் இருந்துச்சு. இதே மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.